வணக்கம் நண்பர்களே, ஆவணி மாத பலன்களின் தொடர்ச்சியாக கடகராசிக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசியை பொறுத்தவரை ஆவணி மாதம் 2ஆம் வீட்டிற்குடைய சூரியன் ஆட்சி பலம் பெறப்போகிறார். ஸோ இவ்வளோ நாட்களாக இவங்களுக்கு வருமானத்தில் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம். பணியில் முக்கியமாக நிறைய ட்ரெமர்ஸ் கடகராசியினருக்கு சனி வக்கரத்தை தொடங்கியதிலிருந்தே இவர்களுக்கு ஒரு ஜாப்ல இருக்கிற ஒரு குழப்பமான நிலையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தனஸ்தானத்திற்குடைய 2ஆம் வீட்டிற்குடைய சூரியன் இந்த ஆவணியில் ஆட்சி பலம் பெறும் பொழுது நிறைய ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு பாசிட்டிவான பலனாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியாகவும் இந்த 2ஆம் வீட்டு கிரகம் நன்மையான பலன்களை இவர்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். மேலும் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இவங்களுக்கு பாதி நன்மையும் பாதி குழப்பங்களையும் கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். மேலும் கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பிறவி சந்திரனுக்கு அருகில் உச்சமான குரு கிரகமும் இணைந்து அங்கு புதன் கிரகமும் ஒரு முதல் பகுதியாக ஆவணி மாதத்தில் இருக்க போகிறார்கள். இது ரொம்ப கிளவரான புத்திசாலித்தனமான முடிவுகளை பணி ரீதியிலான மாற்றங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்னர் இருந்த பணி அழுத்தத்தினால் நிறைய பேர் வேலை மாறப்போகிறார்கள் கடகராசியினர். ஸோ இது ஒரு நல்ல பலன். ஆனால் பார்த்து இந்த டிரான்சிஷனை நீங்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல ஹேண்டில் பண்ணுவது நல்ல பலனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கோச்சார கிரகநிலைகளை பொறுத்தவரை ஜாப் சேஞ்சஸ்க்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாகவும் அடுத்து கிடைக்கக்கூடிய ஜாப் இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல பிரயாணங்களோடு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. ஒன்லி திங் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி மட்டும் ஏதாவது சிக்கல் இருந்தால் ஒரு சில விஷயங்களை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக கடகராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே இருந்த புதன் கிரகம் சிம்மத்திற்கு மாறப்போகிறார். சிம்மத்தில் ஒரு 15-20 நாட்கள் இருந்துவிட்டு அவர் கன்னிக்கும் மாறப்போகிறார். இது ஓவராலாக எந்த நாட்கள் நடப்பது, எந்த நாட்கள் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு பலன்களை இந்த மாதம் முழுவதும் என்ன விஷயமாக கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். புதன் கிரகம் ஜென்மத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு மாறுவது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் தேவையில்லாத வாக்குவாதத்தினால் சில குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் ஆட்சி பெற்ற சூரியன் நன்மை அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பலன். அதன் பிறகு புதன் இணைந்தால் மீண்டும் தொல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு சிலருக்கு தோன்றலாம். ஏனென்றால் விரையாதிபதியான ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பினால் வருமானத்திற்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஆதாயமும், ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் கொடுக்கும். கண்டிப்பாக பொறுமையாக இருப்பது நல்ல பலன். மேலும் அந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ப்ப கிரகம் கேது கிரகம். ஸோ கடகராசிக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையை டார்கெட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை போல இருப்பது முக்கியமான ஒரு பலன், நீங்கள் மறக்க வேண்டாம். ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய பலத்தினால் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு இதுவும் உள்ளது அதுவும் உள்ளது அப்படிங்கிற ஒரு நிலை போல நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக செவ்வாய் கிரகம் உங்களுடைய புத்திஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 5-10க்கு உடைய கிரகம் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12இல் மறைந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் இந்த ஆவணி மாதம் முழுவதுமாகவே செவ்வாய் கிரகம் மிதுன ராசியில் இருப்பது கடக ராசிக்கு மறைவு ஸ்தானமாக அமைந்துவிடும். இது உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள், மெட்டீரியல் விஷயங்கள், ஜாப், பிஸ்னஸ் இது போன்ற நிலைக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிற்கு இது உயிர்காரகத்துவத்திற்கு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு சிக்காகக்கூடிய நிலையாக இருக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு பெரிய வருமானமும் அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையாகவும் இருக்கும். ஒரு மிட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஜாப்ல இருக்கக்கூடிய கடக ராசியினருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். மேலும் இந்த கடக ராசி நண்பர்களுக்கு சுக்கிரனுடைய அமர்வும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் தன் வீட்டிற்கு மறைந்திருப்பது, இவங்களுடைய 2nd ஹவுஸில் இருக்கக்கூடிய புதன் கேது சூரியன் கிரகம், 12இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்வது மட்டுமே உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய அமர்வு தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையுடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
இவங்களுக்கு சொல்லக்கூடிய சரியான பரிகாரமாக முருகர் வழிபாடு செய்வது. உங்கள் வீட்டில் கூட தனியாக முருகர் படத்திற்கு முன்னால் ஒரு தீபம், அகல் தீபம் ஏற்றி வைத்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, ஒலிக்க செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நான் சொல்ல நினைத்த இன்னொரு விஷயம், அதிக கிரகங்கள் அங்கு கேது கிரகம் சுயசாரத்தில் தன்னுடைய மக நட்சத்திரத்தில், சூரியன் கிரகமும் முதலில் ஃபார்வர்டாக அதே கேதுவுடைய மக நட்சத்திரத்தில், அங்கு மாறி இருக்கக்கூடிய புதன் கிரகமும் கேதுவுடைய நட்சத்திரத்தில். ஸோ 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த வீடு முழுவதுமாக கேதுவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் இது அதிகமாக பொருள் காரகத்துவத்தை ப்ரொடெக்ட் செய்தாலும் உயிர் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப், குடும்ப வாழ்க்கைக்கு சிக்கல்களை கடகராசிக்கு கொடுக்கலாம். ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருப்பது, பொறுமையாக செல்வது, உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து செல்வது, தினமும் இந்த கிரகநிலை மாறும் வரை இந்த ஆவணி முழுவதும் கூட முருகருக்கு விளக்கேற்றி ஆத்மார்த்தமாக நீங்கள் ப்ரேயர் செய்வது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தெய்வம் முருகராக இருப்பார். உங்களுக்கு ராஜ யோகாதிபதி கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான கிரகம், ஸ்பெஷல் நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு கூட நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம்.